அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் இப்ராஹிம். நான் மாபோலையிலேருந்து வந்திருக்கிறேன். மாஷா அல்லாண்டு அல்லாட கிருப்பையால் எங்களோட ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தால் பேச்சாளர் பயிற்சி முகாம் 2 நாள் நடைபெற்றுச்சு. அல்லாட கிருப்பையால் தலைமைத்துவம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாங்க. எங்கே நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருப்போம். ஆனால் மிம்பர் மேடையில் ஏறி எப்படி பேசுகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஜும்மா பயான் ஒன்று செய்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு பயிற்சிகள் எடுத்து தந்தாங்க. இன்றைக்கி யாருக்கும் பேசக்கூடியவங்களுக்கு ஸ்டேஜன்னு கண்டா ஒரு பயம் உண்டு வரும். அது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம்தான். ஸ்டேஜன்னு சொன்னால் சனத்தை கண்டா ஏழு நிற்கிறதுக்கு கை கால் நடுக்கமெல்லாம் வரும். இதுக்கு என்ன காரணம், இது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இந்த இடத்துல, இது எல்லாத்தையும் A to Z சம்பூர்ணமாக அல்லாஹ்வுடைய கிருபையால் எங்களுக்கு பயிற்சி எடுத்து தந்தாங்க. அதே போல் நாங்கள் தெருமுனை பிரச்சாரம் ஒன்று கூட செஞ்சுட்டு வந்தோம். அந்த இடத்துல ரோட்டில் நின்று மைக்க வச்சு பேசுகிறதுக்கும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் தயக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையால் இனிமே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தெருமுனை பிரச்சாரம் இருக்கட்டும், வேறு மார்க்க சொற்பொழிவு, எங்களோட கிளைகளில் பயான்களை இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கிருபையால் பயம் இல்லாமல் எங்களுக்கு எழுப்பி பேசலும். அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எங்களோட ஜமாத்துக்கும் எங்களோட தலைமையகத்துக்கும் மேலும் மேலும் அருள் புரியட்டும். இதே போல் இன்னும் நிகழ்ச்சிகள் நடக்கணும், இன்னும் தாயிகள் உருவாகணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் இந்த நன்மை கிடைக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு பயான் ஒன்றில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த நன்மையை வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எடுத்து நடந்தாருன்னு சொன்னால் அந்த நன்மை எனக்கு என்னைய தயார் செய்த எங்களோட தலைமையகம் அதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் இது நன்மை கபூருக்கு மட்டுக்கும் போய்த்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இதில் பயன்பெற்றாங்க. நன்றிக்கு தெரிவிக்கிறேன் எங்கள் தலைமையகத்துக்கு மாஷா அல்லாஹ்.